நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்திய பொருளாதாரம் தொடர்பான வீடியோஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுக்கு முந்தைய பதிவுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை சூப்பரா வெற்றிகரமா நம்ம தொடங்கிட்டோம். முதலாவது 5 ஆண்டு திட்டம் முடிந்தது. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் அதையும் சூப்பரா கம்ப்ளீட்டா சப்ஜெக்ட் ரிலேட்டடா எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, இந்தியன் பாலிட்டி இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த 5 ஆண்டு திட்டங்களை நம்ம பார்த்திருக்கோமோ நடந்ததோ அது எல்லாத்தையும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். சரியா? அதனை தொடர்ந்து 3வது 5 ஆண்டு திட்டம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் விடுபட்டது. அதையும் தொடர்ந்து 4வது 5வது அந்த மாதிரி வரிசையா எல்லா 5 ஆண்டு திட்டங்களையும் சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம். ஆரம்பிக்கலாமா? 3வது 5 ஆண்டு திட்டம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அது ஆரம்பிப்பதற்கு முன்பாக லைட்டா அவரோட பேக்ரவுண்ட் லைட்டா பார்த்து போயிடலாமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக 3வது 5 ஆண்டு திட்ட காலம் 61 முதல் 66 வரை இருந்தது. இந்த திட்டம் அப்போதைய பிரதமர் நேரு தலைமையில் 3வது 5 ஆண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா காட்கில், சரியா, காட்கில் திட்டம் அல்லது காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இந்த திட்டத்தோட முக்கியமான இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம், சுய முன்னேற்ற நிலையை அடைதல், இண்டிபெண்டன்ட் எக்கனாமி, செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மையமயப்படுத்தி முதல் முறையாக இந்த 5 ஆண்டு திட்டம் பின்பற்றப்பட்டது. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டம் மறக்கக்கூடாது. முக்கியத்துவம் வழங்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் தொழில்துறைக்கு சம முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. முதல் 5 ஆண்டு திட்டத்துல வேளாண் துறை, 2வது 5 ஆண்டு திட்டத்துல ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கனரக தொழில்கள், 3வது 5 ஆண்டு திட்டத்துல வேளாண்மைக்கும் தொழில்துறைக்கும் சம முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இதுதான் பார்த்திருந்தோம். இனிமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து புதுசா என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்கம்மா. இந்த 3வது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி இலக்கு 5.6%. ஆனா அடைந்தது எவ்வளவுதான்? 2.8% வளர்ச்சி மட்டுமே அடைந்தது. அப்ப 2வது 5 ஆண்டு திட்டம் ஜஸ்ட் மிஸ், சரியா, வெற்றிகரமான தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல அவரோட வெற்றியை பறிகொடுத்தது. 3வது 5 ஆண்டு திட்டம் படு தோல்வியை சந்தித்தது. இந்த 3வது 5 ஆண்டு திட்டமானது 2 பேரோட வளர்ச்சி மாதிரியை சரிங்களா அடிப்படையாக கொண்டது. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க சக்கரவர்த்தி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜான் சாண்டி மாஸ்டரும் சக்கரவர்த்தியும், சரியா, 2 பேரோட வளர்ச்சி மாதிரி அடிப்படையாக கொண்டது. ஆனா 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? காட்கில் யோஜனான்னு சொல்லுவாங்க. கவனமா இருங்க. சரியா? சரி, ஓகே. இந்த 3வது 5 ஆண்டு திட்டம் சரிங்களா தோல்வி அடைவதற்கு முக்கியமான காரணங்கள் பாருங்கம்மா. 1 இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டு திட்டத்துல என்னென்ன முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? 3வது 5 ஆண்டு திட்டத்தை தோல்வி அடைவதற்கு முக்கியமான காரணம் 1 இந்தோ சைனா வார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்பட்ட வருஷம் எந்த வருஷமா? 1962. ஓகேவா? இது ஒரு பெரிய காரணமா இருக்குது இந்த 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வியில் முடிவடைவதற்கு. சரியா? ஏன்னா அதுக்கு தான் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க, இருக்கிற பணத்தெல்லாம் அதுக்கு தான் செலவு பண்றாங்க. அதனால 3வது 5 ஆண்டு திட்டத்தை சிறப்பான முறையில செயல்படுத்த முடியல. ஓகேவா? அது ஒரு காரணம். அடுத்து இந்தியா பாகிஸ்தான் போர். சரி, இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற வருஷம் 1965. சரியா? அடுத்து இப்ப 60 வருஷம் தாண்டி இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்க்கலாம். சரியா? அடுத்து கடுமையான வறட்சி. சரியா? பயங்கரமான வறட்சி, மழைப்பொழிவே இல்லாம ஒரு பயிர்கள் உற்பத்தி, உணவு தானியங்கள் உற்பத்தி இல்லாம ஒரு சூழ்நிலை போச்சது. அதனால இந்த திட்டம் தோல்வியில் முடிவதற்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நேரு மரணம், லால் பகதூர் சாஸ்திரி மரணம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணம் அடைந்த வருஷம் 1964. சரியா? 1964 யார் மரணம் அடைகிறா? நேரு மரணம். சரியா? அடுத்தப்பல 1964 நேரு மரணம், 1966 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மரணம். சரிங்களா? இந்த 3வது 5 ஆண்டு திட்டமானது படு தோல்வி அடைவதற்கு காரணம் மொத்தம் 4 காரணங்களை சொல்லலாம். 1 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெற்ற போர். அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற போர். அடுத்து பாத்தீங்கன்னா 2 தலைகள் உருண்டிருக்கும். ஒருத்தங்க ஜவஹர்லால் நேரு, இன்னொருத்த பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. 3வது அந்த ஃபயர் பிளான், தேர்ட் ஃபயர் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? 2 சண்டை 2 மண்டை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 2 சண்டை அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட 2 சண்டைகளும், நேரு மரணம், லால் பகதூர் சாஸ்திரி 2 பேரும் மண்டையை போட்டது, அது ஒரு காரணம். அப்ப 2 சண்டை 2 மண்டை அப்படின்னா இது ஞாபகம் வரணும். 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைவதற்கு காரணம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வரணும். அதுல முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். கவனமா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவும் சீனாவுக்கும் இடையே போர் ஏற்பட்ட பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கிற முக்கியமான பகுதி என்னமா? திபெத். அந்த திபெத் பகுதியை பாதுகாப்பதற்காக தான் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? இங்க பாருங்க, ஐடிபிபி கொடுத்திருக்காங்களா? 1962 ஆண்டு எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுமா? இந்தோ திபெத் எல்லை காவல் படை, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் அப்படிங்கிற அமைப்பு இந்தியா சீனா போர் 1962. அதுக்கு பிறகுதான் இந்தோ திபெத் எல்லை காவல் படை உருவாக்கப்படுகிறது. சரியா? 62. அதனை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் எப்ப ஏற்பட்டது?
1965. ஓகேவா? 62 சீனா போருக்கு பிறகு இந்தோ திபெத் எல்லை காவல்படை உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்ட வருஷம் 1965, 1965ல. அதுக்கப்புறம் தான் உணர்றாங்க திபெத் பகுதி மட்டும் இல்ல, மொத்த எல்லைகளையும், சரியா, இந்தியா மொத்த பார்டரை என்ன பண்ணணும், பாதுகாக்க வேண்டும். அதற்காக தான் பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. இரண்டு அமைப்புகளுமே எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது? மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதே மறந்துடக்கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா பாருங்க, ஒரு முக்கியமான நிகழ்வு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல டிவேல்யூஷன், ரூபி டிவேல்யூஷன் பண்றாங்க. சரியா? பாருங்கம்மா, மறக்க கூடாது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இந்தியாவில் பண மதிப்பு இழப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பண மதிப்பு குறைப்பு. சரி, டிவேல்யூஷன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது 1949, இரண்டாவது முறை பண்ணது 1966, மூன்றாம் முறை பார்த்தீங்கன்னா 1991 ஜூலை 1ஆம் தேதி, அடுத்து ஜூலை 3ஆம் தேதி நான்காவது முறையா பண்றாங்க. சரிங்களா? மொத்தத்துல 3 ஆண்டுகள்ல மொத்தம் எத்தனை முறை? 4 முறை ரூபி டிவேல்யூஷன் பண்ணிக்கிறாங்க. பண மதிப்பு குறைப்பு, வெளிநாட்டு கரன்சி, ஃபாரின் கரன்சியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கரன்சி மதிப்பை குறைப்பது தான் டிவேல்யூஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம மானிட்டரி பாலிசி, சரியா, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சிறப்பா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இது போதும். சரிங்களா? கவனமா இருக்குமா? அப்போ மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்துல முக்கியமான 2 அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. ஒன்னு பாதுகாப்புத்துறை தொடர்பான 2 அமைப்புகள், ஒன்னு ஐடிபிபி 1962, அடுத்து பிஎஸ்எஃப் 1965. மறக்கக்கூடாது. ஐடிபிபி உருவாக்குற காரணம் இந்த சைனா வார், பிஎஸ்எஃப் உருவாக்குற காரணம் இந்தியா பாகிஸ்தான் வார். அதனை தொடர்ந்து ஓகேவா, அடுத்தடுத்து பொலிட்டிக்கல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன், நிலையற்ற தன்மையில இருந்ததுனால இந்திய பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகுது. வெளிநாட்டில் இருக்கிற கரன்சி இன்ஃப்ளோ, சரியா, கரன்சி வெளிநாட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட அந்த நிலையானது இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை. வெளிநாட்டு கரன்சி இருந்தாதான் இந்தியா என்ன பண்ண முடியும், வெளிநாடுகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவையான ராணுவ தளவாடங்கள், வெப்பன்ஸ், புதிய புதிய இந்த தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜிஸ், மிஷினரிஸ் இதெல்லாமே வாங்க முடியும். நம்மகிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஸ்டேபிளா இல்லாம நிலையற்ற தன்மையில இருந்ததுனால வெளிநாட்டு கரன்சி இல்ல. வெளிநாட்டு கரன்சியை வர வச்சு, ஓகேவா, வர வைக்கணும் அப்படிங்கிறத இது பண்றாங்க டிவேல்யூஷன். டிவேல்யூஷன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் டு ப்ரோமோட் எக்ஸ்போர்ட். இதை பத்தி நம்ம டீடைலா பின்னாடி பார்க்கலாம். சரியாமா? அப்ப பாத்துக்கோங்க, மூன்றாவது இடத்துல தோல்வி அடைவதற்கு காரணம் இங்க பார்த்திருக்கிறோம். இந்த மூன்றாவது இடத்துல காலம், ஓகேவா, அந்த டைம்ல எதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான பாத்தீங்கன்னா பொக்காரோ 1964ஆம் ஆண்டு பொக்காரோ இரும்பு எஃகு தொழிற்சாலை உருவாக்கப்பட்ட அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி பொக்காரோ உருவாக்கப்பட்ட வருஷம் இந்த வருஷம் 1964. மறந்துடக்கூடாது. சரியாமா? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவது நேரத்துல பிலாய், ஓகே, வேற ரூர்கேலா, இந்த அப்புறம் துர்காபூர், அந்த முக்கியமான இரும்பு ஆலைகள் 3மே இரண்டாவது ஐந்தாண்டு உருவாக்குனாங்க. இங்க பாக்குறது பக்காரோ இந்த வருஷம் 1964ல. மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்து இந்தியா டேக் ஆஃப் நிலையை அடைந்தது. டேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம முதல் ஐந்தாண்டு திட்டத்துல நம்மளோட முக்கியமான நோக்கம் என்ன? வேளாண் துறை. அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல முக்கியமான நோக்கம் கனரக தொழில்கள், தொழில்துறை. சரியா? இப்படி வேளாண் துறை, தொழில்துறை, இந்த 2 தான் முக்கியமான 2 தொழில்கள். 2 தொழில்களுக்கும் முதல் 2 ஐந்தாண்டு திட்டங்கள்ல மெயின் போக்கஸ், முக்கியத்துவம் கொடுத்ததுனால இனிமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளிநாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது. நமக்கான பொருளாதார சூழ்நிலையை, பொருளாதார வலிமையை நம்மளே உருவாக்கி என்ன பண்ணணும், டேக் ஆஃப் ஸ்டேஜ். டேக் ஆஃப் ஸ்டேஜ்னா பறக்கும் நிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ விமானங்கள், சரியா, போர் விமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் மேல பறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், ரன்வே, அந்த ஓடுதளத்துல ஸ்பீடா போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும், மேல பறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி முதலாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல இந்திய பொருளாதாரம் தரையில வேகமா போயிட்டு இருக்குது. சரியா? ரன்வேல எப்படி, வேளாண் துறை, தொழில்துறையில. மூன்றாவது ஐந்தாண்டுல என்ன பண்றாங்க, மேல பறக்க ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா யாருடைய உதவியும் இல்லாம பிற நாடுகளை சார்ந்திருக்கிறாம அந்த இண்டிபெண்டன்ட் எக்கனாமி, சுதந்திரமான பொருளாதார நிலை அடைய வேண்டும். அதற்கு தான் என்ன டேம் யூஸ் பண்றாங்கமா, டேக் ஆஃப் ஸ்டேஜ். இந்த டேக் ஆஃப் ஸ்டேஜ்ங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஞாபகம் வர வேண்டும். முக்கியமான விஷயம், கவனமா இருக்கு. இது தவிர எந்த அமைப்பு உருவாக்கப்படும் பாருங்க, இந்திய பால்வள மேம்பாட்டு வாரியம், நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. சரியா? 1965ல உருவாக்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் நகர். சரியா? ஆனந்த் நகர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சும் கண்டிப்பாக குஜராத்ல ஒரு மில்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. சரி, பால் நகரம் என்று அழைக்கப்படுவது ஆனந்த். இந்த இடத்துல 1965ஆம் ஆண்டு வர்கீஸ் குரியன் அவர்கள் இந்தியாவில வெண்மை புரட்சி, ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்தை சேர்ந்த அந்த வர்கீஸ் குரியன் அவர்களால் உருவாக்கப்பட்டது என்னமா, வெண்மை புரட்சி. இந்தியாவில பால் மற்றும் அதனோட தொடர்புடைய தொழில்களை மேம்படுத்துவதற்கான அந்த புரட்சியை சூப்பரா கொண்டு வந்தவர் வர்கீஸ் குரியன். அதனால அவருடைய பிறந்த நாள் என்ன தினம், நவம்பர் 26, இந்தியாவில நேஷனல் மில்க் டே. அவர் தான் இந்திய பால்வள மேம்பாட்டு ஆணையத்தை எந்த வருஷம் உருவாக்குறாரு, 1965ல உருவாக்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, ஒரு முக்கியமான அமைப்பு
இந்திய உணவுக் கழகம், சரி, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சரியா, இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்படுகிறது 1965ஆம் ஆண்டு. இதன் தலைமையிடம் தற்போது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. சரியா, இந்த இந்திய உணவுக் கழகத்தோட முதல் மாவட்ட அளவிலான அலுவலகம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த ஆபீஸ் மாவட்ட அளவிலான அலுவலகம் திறக்கப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கம்மா தஞ்சாவூர்ல தான் திறக்கப்பட்டது. ஆனா அந்த ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? டெல்லியில தான் இருக்கு. அந்த அமைப்பும் இந்திய பால்வள மேம்பாட்டு ஆணையம் ரெண்டுமே முக்கியமான அமைப்பு, உணவு சம்பந்தப்பட்ட ரெண்டு அமைப்பு. ஒன்னு மில்க், என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு, ஃபுட். ரெண்டு இந்த வருஷம் இந்த 5ஆண்டு திட்டத்துல, 3வது 5ஆண்டு திட்டத்துல இந்த பாதுகாப்பு தொடர்பான ஐடிபிபியும் பிஎஸ்எஃப்பும் அதுவும் 3வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, மறக்க கூடாது. சரிங்களா, கவனமா இருக்குமா? இது எல்லாமே 3வது 5ஆண்டு திட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள். இங்க பார்த்தது 3வது 5ஆண்டு திட்டம் தோல்வி அடைவதற்கு காரணமான முக்கியமான சம்பவங்கள். சரியாமா? அப்ப 3வது 5ஆண்டு திட்டம் தோல்வியுடைய காரணம் என்ன? என்னமா? 2 சண்டை 2 மண்டை, மறந்துடக்கூடாது. சரியா, 2 சண்டை 2 மண்டை. 2 சண்டைங்கிறது இண்டோ சைனா வார், இண்டோ பாகிஸ்தான் வார். 2 மண்டையை போட்டது ஒன்னு நேரு, அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி. நேருவோட மரணத்திற்கு பிறகு யாருக்கு பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு தேடி வந்ததுமா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சரியா, 64ல நேரு மரணத்துக்கு பிறகு அடுத்த பிரதமர் ஆறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குன்னு சொன்னாங்க? காமராஜர். ஆனா காமராஜர் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு வேண்டாம். ஓகேவா, அதுக்கு பதிலா யாரு கொடுக்கலாம்? என்னோட சிறந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி, அவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லியாச்சு. அதனால லால் பகதூர் சாஸ்திரி தான் அவரோட மரணத்திற்கு பிறகு 64ல இந்தியாவோட பிரதமரா பதவிக்கு போறாங்க. அந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் 1966ல மரணம் அடைகிறாங்க. அதனைத் தொடர்ந்து மறுபடியும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு யாரை தேடி வருது? பெருந்தலைவர் காமராஜரை தேடி வருகிறது. சரிங்களா, அந்த டைம்லயாவது காமராஜர் உஷாரா இருந்திருக்கலாம், தமிழ்நாட்டை இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல கொண்டு வந்திருக்கலாம். என்ன பண்ணிட்டாரு? இந்திரா காந்தி அவர்களை பிரதமரா நியமனம் பண்றாங்க. சரியா, தனக்கு 2 முறை தேடி வந்த பிரதமர் வாய்ப்புகளை, சரியா, எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு 2 புதிய பிரதமர்களை உருவாக்கினாலதான் காமராஜர் என்ன சொல்லுவாங்க? கிங் மேக்கர் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, காமராஜர் அவரோட லைஃப்ல பண்ண மிகப்பெரிய 2 தப்பு இதுதான் நான் நினைக்கிறேன். 2 வாய்ப்புகள், பிரதமராக வாய்ப்பு கிடைச்சது, 2 வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாரு. கவனமா இருங்க. சரியா, ஓகே, அடுத்து போலாமா? இது 3வது 5ஆண்டு திட்டம். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது திட்ட விடுமுறை காலம். சரியா, பிளான் ஹாலிடேஸ் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேருமா? பிளான் ஹாலிடேஸ். சரியா, திட்ட விடுமுறை காலம், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனுவல் பிளான், ஆண்டு திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா, இது எதுக்கு வந்து பிளான் ஹாலிடே, எதுக்கு வந்து ஆண்டு திட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. பாருங்க, திட்ட விடுமுறை காலம் அப்படின்னா நம்ம வழக்கமா என்னதை பயன்படுத்திட்டு இருக்கோம், எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? 5ஆண்டு திட்டங்களை நம்ம தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். சரியா, 5 இயர் பிளான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா, அந்த 5 இயர் பிளானுக்கு லீவு விட்டுட்டாங்க. சரியா, ஹாலிடே விட்டதுனால அது என்ன சொல்றாங்க? பிளான் ஹாலிடே. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க? 1 இயர் பிளான், ஒரு ஆண்டிற்கான திட்டத்தை பின்பற்றலாம் அப்படி சொல்றாங்க. அதனால அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? ஆனுவல் பிளான் அல்லது ஆண்டு திட்டம். புரியுதா? இதுதான் அதற்கான காரணம். கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரியாமா? சரி, அடுத்து பாருங்க. 3ஆம் 5ஆண்டு திட்டத்தின் தோல்வி நம்ம பார்த்தோம். படுதோல்வி அடைந்தது, 2 சண்டை 2 மண்டை. ஓகேவா? தோல்வி சீனா பாகிஸ்தான் உடன் ஏற்பட்ட போர், கடுமையான வறட்சி, பணவீக்கம் ஆகிய காரணங்களால் 5ஆண்டு திட்டங்களை உருவாக்குவது 1966 முதல் 1966 வரை நிறுத்தி வைக்கப்பட்டது. 5 வருஷத்துக்கு பிளான் போட்டு அதுக்கான நிதி பணத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு நம்மகிட்ட பைசா இல்லை. சரியா, காரணம் நிறைய சண்டை, முக்கியமான தலைவரோட மண்டை உருண்டது எல்லாமே இருக்கிறதுனால நம்மகிட்ட அந்த அளவுக்கு போதிய பணம் நிதி இல்லை. அதனால 5 வருஷத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒவ்வொரு வருஷமா குட்டி குட்டியா பிளான போடலாம் அப்படி சொல்றாங்க. சரியா, அப்போ 5ஆண்டு திட்டங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டதுனால அதை பிளான் ஹாலிடேன்னு சொல்றாங்க. 1 இயர் பிளான போட்டதுனால அதை ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சரி, அடுத்து. எனவே 1966 முதல் 69 இடையிலான காலம் திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு திட்டமானது யாருடைய மாதிரியை பின்பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா லியோன் டிஃப். சரியா, லியோன் டிஃப் மாதிரியை அடிப்படையாக கொண்டது என்னதுமா? ஆண்டு திட்டம், மறக்க கூடாது. சரியா, சரி, அடுத்து அந்த ஆண்டு திட்டங்கள் எதெல்லாம் சொல்லி பாருங்க. மொத்தம் 3 ஓராண்டு திட்டங்கள் பின்பற்றப்பட்டது. எப்பத்துல இருந்து? 1966 முதல் 69 வரை. அப்படின்னா 66ல இருந்து 67 வரை முதல் ஓராண்டு திட்டம், 67ல இருந்து 68, அடுத்து 68ல இருந்து 69 வரைக்கும் 3வது ஆண்டு திட்டம். அப்ப மொத்தம் எத்தனை? 3 ஆண்டு திட்டங்கள் 1966 முதல் 69 வரை பின்பற்றப்பட்டது, மறக்க கூடாது. சரிங்களா, ஓகே, பாருங்கம்மா. அந்த 5ஆண்டு திட்டங்களுக்கு பதிலாக 3 ஓராண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதான் இந்த வருஷம் சொல்லியிருக்கோம். கவனமா இருங்க. சரிங்களா, அடுத்து இந்த காலகட்டத்தில்
யாரெல்லாம் இந்தியாவோட பிரதமராக இருந்திருக்காங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அடுத்து பில்சாரிலால் நந்தா இடைக்கால பிரதமராக வந்தாங்க. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரியோட மரணத்திற்கு பிறகு யார் வந்தா, இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. இதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வேளாண்மை தொழிலுக்கு சம முக்கியத்துவம் தரப்பட்டது. எப்படி 3வது ஐந்தாண்டு திட்டத்துல வேளாண் துறைக்கும் தொழில்துறைக்கும் ஈக்குவலா பிரிஃபரன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எதுலயும் கொடுக்குறாங்க, இந்த ஆண்டு திட்டத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த 2 துறைகளுக்கும் சரிங்களா. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, என்ன சொல்றாங்க, இந்தியாவில் முதல் பசுமை புரட்சி சரியா கிரீன் ரெவல்யூஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 66 முதல் 67 வரை அது செயல்பாட்டில் இருந்தது சரிங்களா. 2வது பசுமை புரட்சி 2004ல வரும், அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக அந்த கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி அப்படிங்கிறது யார் கொண்டு வராங்க, இந்தியாவில் பசுமை புரட்சி தந்தை என்று அழைக்கப்பட்ட நபர் யாருமா, எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் சரிங்களா. உலக லெவல்ல பசுமை புரட்சி தந்தைன்னா யார் சொல்லுவாங்கம்மா, நார்மன் போர்லாக் சரியா. பொதுவா பசுமை புரட்சி தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி சரியா. இவர் தான் அதிக வீரியமிக்க விதைகள் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் அறிமுகப்படுத்தி வேர்ல்டு ஃபுல்லா உணவு தானியங்கள் உற்பத்தியை அதிகரித்தவர் சரிங்களா. இவர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பசுமை புரட்சியின் முன்னோடி, பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்றாங்க ஓகேவா. இந்தியாவில் பசுமை புரட்சியை 66, 67 காலகட்டங்கள்ல அறிமுகப்படுத்தியவர் யாரு, எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். மான்கொம்பு சாம்ப சிவன் சுவாமிநாதன், அதான் அவருடைய ஃபுல் நேம். தஞ்சாவூரை சேர்ந்தவர் சரியா. இவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சொல்றாங்க. இந்த ஆண்டு திட்டத்தின் போது தான் எது அறிமுகப்படுத்தப்படுகிறது, பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்படுகிறது. கவனமா இருங்க சரியாமா. சரி, அடுத்து தொடர்ந்து பாருங்க. அடுத்ததாக 4வது ஐந்தாண்டு திட்டம் சரியா. பாருங்கம்மா, திட்ட காலம் ஓராண்டு திட்டம் முடிச்சாச்சு. அடுத்தாப்புல நம்ம எங்க போறோம், வழக்கம் போல நம்ம பின்பற்றக்கூடிய ஐந்தாண்டு திட்டங்களுக்கு போறோம். இது எத்தனை ஐந்தாண்டு திட்டமா, 4வது ஐந்தாண்டு திட்டம் சரியா. பாருங்க, திட்ட காலம் மே 1, 1969 முதல் மார்ச் 31, 1974 வரை, 69 முதல் 74 வரைக்கும் எந்த பின்பற்றப்பட்டது, 4th ஃபயர் பிளான பின்பற்றினாங்க சரிங்களா. பாருங்க, இந்திரா காந்தி தலைமையில் கண்டிப்பா, ஏன்னா அப்ப யாரு இந்தியாவோட பிரதமர், இந்திரா காந்தி அவர்கள் தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் திட்டக்குழுவின் தலைவர். அதனால திட்டக்குழுவின் தலைவராக இந்திரா காந்தி தலைமையில் தான் 4வது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு யாரு இறுதி வடிவம் கொடுப்பாங்க, அதே இந்திரா காந்தி அம்மையார் தலைமையிலான NDC. இதுக்கு பருத்தி மூட்டை எங்க இருந்திருக்கலாம், குடவுன்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் நினைக்கிறேன், பார்ப்போம் சரியா. அடுத்து ஆலன் மனே மற்றும் அசோக் ருத்ரா, ஆலன் மன்னே மற்றும் அசோக் ருத்ரா ஓகே, AA ஞாபகம். ஆலன் மற்றும் அசோக் இந்த 2 பேரோட வளர்ச்சி மாதிரியை அடிப்படையாக கொண்டுதான் எது உருவாக்கப்பட்டது, 4வது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது, மறக்காதீங்க சரிங்களா. அடுத்து இது பழைய லியோன்டிஃப் கொள்கை அடிப்படையாக கொண்டது. ஆண்டு திட்டம் லியோன்டிஃப் மாதிரி சொல்லுவாங்களா, அதை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அடுத்து நோக்கம் நீடித்த நிலையான தற்சார்பு வளர்ச்சி, முக்கியமான பயன்பட்டுக்கோங்க சரியா. 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான இலக்கு நீடித்த நிலையான தற்சார்பு வளர்ச்சி, செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கணும், கண்டினியூஸா சஸ்டைனபிள் கிரவுத் ரேட்டா இருக்கணும். சும்மா வளர்ந்து ஒரு டைம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, இந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும், நீடித்து நிலைத்து ஓகேவா. இந்த வருஷம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு அடுத்த வருஷம் டப் பண்ணி அப்படி தலைகளா போயிடக்கூடாது. என்ன செய்யணும், அடுத்த வருஷமும் அவருடைய வளர்ச்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் ஓகேவா, எல்லா துறைகளிலும். அதற்கு தான் சொல்றாங்க நீடித்த மற்றும் நிலையான ஸ்டேபிளா இருக்கணும் வளர்ச்சி விகிதம் ஓகேவா. அடுத்து தற்சார்பு வளர்ச்சி ஓகேவா, செல்ஃப் சஃபிஷியன்சி, நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ண வேண்டும் சரிங்களா. இந்த கான்செப்ட் தான் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம், 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்தது சரிங்களா. அடுத்து முக்கியத்துவம், வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் முதல் ஐந்தாண்டு திட்டத்துல அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் ஃபெசிலிட்டி சொல்லிட்டாங்க. இந்த 4வது ஐந்தாண்டு என்ன சொல்றாங்கன்னா வேளாண் உற்பத்தி ப்ரொடக்ஷன் லெவல என்ன பண்ணணும், அதிகரிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு என்னாச்சது, 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு வீட்டுக்கு மினிமம் ஒரு பஞ்சப்பாண்டவர்கள் 5-6 குழந்தைகளும் அசால்ட்டா பிறந்தாங்க சரிங்களா. அப்படி மக்கள் தொகை அதிகரித்ததுனால கண்டிப்பா என்ன தேவை, உணவு தானியங்கள் தேவை அதிகரித்தது. அதனால வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு எந்த ஐந்தாண்டு திட்டத்துல, 4வது ஐந்தாண்டு திட்டத்துல முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அதே மாதிரி இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு, ஜிடிபி இலக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.7% சரிங்களா. ஆனா அடைந்தது எவ்வளவு அடைஞ்சிருக்காங்கம்மா, 3.3%. இந்த திட்டம் என்ன ஆகுது, தோல்வியில் முடிவடைந்தது. ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் மட்டும் தான்
ஜிடிபி இலக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், அடுத்து இப்போ பார்த்தா நான்காவது, ஃபோர்த் ஃபயர் பிளான் என்ன ஆகுது, அவருடைய ஜிடிபி இலக்கை அடைவதற்கு தோல்வியில் முடிவடைகிறது. கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரியாமா? விட்டுறாதீங்கம்மா, மக்களை கவனமா இருங்க. அடுத்த எக்ஸாம் வரும்போது இதை ஒரு வாட்டி நீங்க கேட்டாலே போதும். மேக்சிமம் எக்கனாமிக்ஸ்ல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்க, நிகழ்வுகள். இந்த 4வது ஐந்தாண்டு திட்டம் நடைபெறும் பொழுது, சரியா, 69 இருந்து 74 இந்த காலகட்டத்தில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றது அதுதான் மொத்தமா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு, பசுமை புரட்சி தீவிரப்படுத்தப்பட்ட கிரீன் ரெவல்யூஷனை இந்தியா முழுமைக்கு கொண்டு வராங்க. சரியா? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், அதிக வீரியமிக்க விதைகளை அறிமுகப்படுத்துறாங்க. இது பெரும்பாலும் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது? பசுமை புரட்சி எங்கம்மா? வட இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் தான் அதிக அளவு நன்மை அடைந்த மாநிலங்கள். கோதுமை அந்த உற்பத்தி தான் அதிக அளவு இருந்தது. பசுமை புரட்சி ஒன்று நடந்ததே பெரும்பாலும் எங்க தெரியல? தென்னிந்தியாவில் இருக்க மாநிலங்களுக்கு தெரியல. ஏன்னா அதிக வீரமிக்க விதைகள்னா கண்டிப்பா என்ன தேவை? அதிகப்படியான நீர் வளங்கள், நீர் இருப்பு தேவை. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்கல்ல, மழை பெஞ்சாதான் விவசாயம் நடக்கும். ஆனா அங்க வற்றாத ஜீவ நதிகள் வட இந்தியாவில் ஓடும். அதனாலதான் அதிக வீரமிக்க விதைகளுக்கு தேவையான நீர் எங்க இருந்தது? வட இந்தியாவில் இருந்தது. அதனால பசுமை புரட்சி வட இந்தியாவில் வெற்றி பெற்றது, தென்னிந்தியாவில் தோல்வியில் முடிவடைந்தது. சரிங்களா? ஓகே, பாத்துக்கோங்க. அடுத்த முக்கியமான சம்பவம், 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1969 இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருக்கும்போது இந்தியாவில் ஒரே நேரத்துல எத்தனை வங்கிகள்மா? 14 வங்கிகள் என்ன பண்ணிக்கிறாங்க? நேஷனலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையில வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது ஜூலை 1969. மறக்கக்கூடாது. சரிங்களா? எத்தனை வங்கிகள்? 14 வங்கிகள், மறக்கக்கூடாது. சரிங்களா? நேஷனலைசேஷன் என்னது? அரசாங்கமே ஒரு நிறுவனத்தை, ஒரு வங்கியை மொத்தமா அட்டை போடுறதுக்கு தான் என்ன பேரு? நேஷனலைசேஷன். மொத்த பங்குகளையும் கிட்டத்தட்ட அவங்களே வச்சுக்கிறது, அல்லது பாதிக்கு மேட்ட பங்குகளை அவங்களே வச்சுக்கிறது. அடுத்து பொக்ரான் அணுகுண்டு சோதனை. சரியா? இந்தியா முதல் முறையாக, ஓகேவா, இந்தியா முதல் முறையாக அந்த நியூக்ளியர் டெஸ்ட், சரியா, நியூக்ளியர் டெஸ்ட் எப்ப கண்டக்ட் பண்றாங்க? 1974. சரியா? 1974 எங்க? பொக்ரான்ல. பொக்ரான் எந்த மாநிலத்தில் இருக்குது? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ராஜஸ்தான்ல அந்த சோதனை நடைபெற்ற இடத்தோட பேர் என்ன பண்ணும்? தார் பாலைவனம். மறக்கக்கூடாது. சரிங்களா? தார் பாலைவனம். தார் பாலைவனத்தில் இருக்கிற இடத்தோட பேரு பொக்ரான். பொக்ரான்ல, அதாவது பொக்ரான் எங்க இருக்குது? ராஜஸ்தான் மாநிலம். இங்கதான் இந்தியா முதல் முறையாக என்ன பண்றாங்க? அணுகுண்டு பரிசோதனை, நியூக்ளியர் டெஸ்ட கண்டக்ட் பண்றாங்க. அந்த சோதனைக்கு என்ன பேருமா? இந்தியாவோட முதல் நியூக்ளியர் சோதனை டெஸ்டுக்கு என்ன பேரு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக. சிரிக்கும் புத்தர், லாஃபிங் புத்தா. இந்தியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்டுக்கு கவர்மெண்ட் வச்ச சிறப்பு பேரு லாஃபிங் புத்தா அல்லது ஸ்மைலிங் புத்தா. சிரிக்கும் புத்தர் போட்டது என்னது? சோதனை பண்ணது நியூக்ளியர் பாம். சரியா? அணுகுண்டு. ஆனா வச்ச பேர் என்னது? சிரிக்கும் புத்தர். சரியா? எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. புத்தர் எதுக்கு அணுகுண்டுக்குள்ள இழுத்தாங்கன்னு தெரியல. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்த முக்கியமான ஒரு சட்டம் எம்ஆர்டிபி. எம்ஆர்டிபி சட்டம் 1969. அந்த முற்றுரிமை அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த மோனோபோலி, அதெல்லாம் ஒழிப்பதற்காக எம்ஆர்டிபி சட்டம் 1969 இயற்றப்பட்டது. இதை பத்தி நான் டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன். ஏன்னா இந்த எம்ஆர்டிபி சட்டங்கிறது 69 கொண்டு வந்தாங்க. 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கையின்படி இந்த எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் போட்டி சட்டம், காம்படிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த காம்படிஷன் ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் நடக்கிற எல்லா தொழில் போட்டிகளும், எல்லா போட்டிகளும் எப்படி இருக்கணும்? சூப்பரா, நார்மலா, எல்லாருக்கும் யாருக்கும் பிரச்சனை வராம நடக்க வேண்டும். அதற்காக காம்படிஷன் ஆக்ட் 2002 கொண்டு வராங்க. அதற்கு அப்புறம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்திய போட்டிகள் ஆணையம் உருவாக்கப்படுகிறது. இதெல்லாம் பத்தி நான் பின்னாடி டீடைலா சொல்ல போறேன். இப்போதைக்கு இந்த 4வது ஐந்தாண்டுல எந்த சட்டம் கொண்டு வந்தாங்க? எம்ஆர்டிபி சட்டம், வருஷம் 1969. மறக்கக்கூடாது. அடுத்து 1971 தேர்தல் பிரச்சாரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் வறுமை ஒழிப்பு, அதாவது இந்த கரிபி கேட்டோ சொல்லுவாங்களா, கரிபி வறுமை ஒழிப்போம், இந்த கரிபி ஹேட்டோ. சரியா? கரிபி ஹேட்டோ அப்படிங்கிற கரிபி ஹேட்டோ. சரியா? வறுமை ஒழிப்போம். இப்ப பார்த்தா ஜெய்ஹிந்த், ஜெய் கிஷான், ஜெய் ஜவான் அப்படி சொல்லிட்டு நிறைய முழக்கங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி வறுமை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எப்போ 1971 அந்த டைம்ல நடைபெற்ற தேர்தலை பயன்படுத்தினாங்க. மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு, இந்த தேர்தல் அப்படின்னு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. 1967 சரிங்களா, இந்த ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது இல்ல, 66 இருந்து 67. அந்த 67ஆம் ஆண்டு 1967 தான் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். எல்லா மக்களவை, இந்தியாவில் இருக்க எல்லா மக்களவை தொகுதிகளுக்கும் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடைசியாக ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்ட வருஷம் கடைசியாக இப்போ 1967. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் மறுபடியும் நடத்துறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர்
ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். சரியா, இங்க பார்க்கலாம். அடுத்து முதல் NEP, NEPனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அல்லது நியூ எஜுகேஷன் பாலிசி. மத்திய அரசு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 முறை தேசிய கல்விக் கொள்கை, சரியா, நியூ எக்கனாமிக் பாலிசியா, சரி, எஜுகேஷன் பாலிசியை 3 முறை வெளியிட்டிருக்காங்க. முதல் கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை 1968ல வெளியிட்டாங்க. இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை 1968 அப்படியே மாத்தி போடுங்க, 86ல இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை. மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை எப்ப வெளியிட்டாங்கம்மா? ஜூலை 29 2020ல மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. சரிங்களா, மறக்க கூடாது. இந்த முதல் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு காரணமான கமிட்டியின் பெயர், கமிட்டியின் தலைவர் கோத்தாரி கமிட்டி. சரி, DS கோத்தாரி சொல்லுவாங்க. 1964ல கோத்தாரி கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கோத்தாரி கமிட்டியோட பரிந்துரை அடிப்படை தான் இந்தியாவில் முதல் முறையாக தேசிய அளவிலான கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. எந்த வருஷம்? 1968ல. அதுக்கு அடுத்து 1986 இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை, 91ல இந்த இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கையில சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. எந்த வருஷம்? 2020ல. டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29ல. ஜூலை 29 என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச புலிகள் தினம், இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே. சரிங்களா, சர்வதேச புலிகள் தினத்தன்று தான் எந்த கொள்கை வெளியிடப்பட்டது? மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை. சரி, கல்விக் கொள்கை. படிப்புல பெரிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? படிப்புல பெரிய புலிப்பா, புலி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த புலிகள் தினத்தன்று தான் மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. இதுக்கு காரணமான கமிட்டியோட தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள். அதே மறந்துடக்கூடாது. சரிங்களா, இப்படி கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில மத்திய அரசின் மூன்றாவது தேசிய கல்வியை வெளியிட்டாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை எனக்கு பிடிக்கல, சில கொள்கைகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லி மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்தவர் டி முருகேஷன். இதெல்லாம் பத்தி நம்ம போக போக பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியாமா, அடுத்ததாக சரிங்களா, இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி பார்த்துட்டோம். அடுத்து காந்திஜி ரூபாய் நோட்டில். சரிங்களா, இப்ப நம்ம பார்த்திருப்போம் எல்லா கரன்சி நோட்டையும் பார்த்தீங்கன்னா காந்திஜி அழகா போட்டோக்கு போஸ் கொடுத்து உட்கார்ந்துருப்பார். இதுல முதல் முறையாக இந்தியன் கரன்சில காந்திஜியோட உருவப்படம் இடம்பெற்ற வருஷம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1969ல. சரியா, காந்திஜி எப்ப பிறந்தாருமா? அக்டோபர் 2ஆம் தேதி 1869ல காந்திஜி பிறந்திருப்பார். அவருடைய 100வது பிறந்த ஆண்டு எந்த வருஷம்? 100வது பிறந்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1969. அதே முன்னிட்டு இந்திய ரிசர்வ் வங்கி என்ன கரன்சி நோட்டு வெளியிடுறாங்க? ₹100. சரியா, ஒரு சிறப்பு கரன்சி நோட்டை வெளியிடுறாங்க. அந்த கரன்சி நோட்ல தான் காந்திஜியோட செல்ஃபி, சரியா, உருவப்படம் முதல் முறையாக இடம்பெற்றது. எந்த வருஷம்? 1969ல. இப்ப இருக்கிற கரன்சி நோட் எல்லாத்துலயும் காந்திஜியோட உருவப்படம் இருக்குது. முதல் முறையாக காந்திஜியோட உருவப்படம் இடம்பெற்ற வருஷம் 1969. காரணம் அவருடைய 100வது பிறந்த ஆண்டு. கவனம் பாருங்க, மறக்க கூடாது. சரிங்களா, அடுத்து இஸ்ரோ. முக்கியமான சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சரியா, ஆகஸ்ட் 15 எப்பமா? இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஆகஸ்ட் 15 1969ல. சரிங்களா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவருடைய தலைமையிடம் பெங்களூர்ல இருக்குது. சரிங்களா, முதல் தலைவர் விக்ரம் சாராபாய். தற்போது மற்றும் 11வது தலைவராக இருப்பவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள். சரிங்களா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயில் வாய்ப்பு கிடைக்கும்போது இஸ்ரோ பத்தி மொத்த திட்டங்களையும் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். சரியா, அடுத்து TN நேம், தமிழ்நாடோட பெயர். சரியா, தமிழ்நாடோட பெயர் வந்துட்டு முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எப்போ? தமிழ்நாடோட பேரு தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்பமா? ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு 1969ல. ஓகேவா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் டேட்டா ஒன்று இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 18 1967ல. சரியா, ஜூலை 18 1967ல இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் சிஎம் இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில், ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நவம்பர் 1 1956ல தான் எது உருவானது? இப்ப இருக்கிற தமிழ்நாடு தனியாக பிரிக்கப்பட்டது, மொழி வாரியாக தனியாக பிரிக்கப்பட்டது நவம்பர் 1 1956ல. ஓகேவா, அதற்கு பிறகு இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற பேர் தான் தொடர்ந்தது. தமிழ்நாடுங்கிற பேரை முறைப்படி பெயர் மாற்றம் செய்வதற்கு சட்டப்பேரவையில, சரியா, அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒரு ரெசல்யூஷன் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருமா? அப்போதைய முதல்வர் அறிஞர் அண்ணா. என்ன டேட்ல? ஜூலை 18. இப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஜூலை 18 தான் தற்போது என்ன தினம்? தமிழ்நாடு தினம். சரிங்களா, தமிழ்நாடு தினம். அதற்கு காரணமான வருஷம் 1967, மறந்துடக்கூடாது. ஆனா அதற்கு பிறகு சரி பார்லிமெண்ட் போயிட்டு பிரசிடென்டோட அப்ரூவல் போய் வாங்கிட்டு முறைப்படி இந்த தமிழ்நாடுங்கிற பேரை எப்ப மாத்துறாங்க? ஜனவரி 14 1969, மறக்க கூடாது. சரிங்களா, அதுக்கு தான் இதை கொடுத்திருக்கோம், கவனமா இருங்க. சரியாமா, அடுத்து வன உயிரின பாதுகாப்பு சட்டம். சரியா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படி சொல்லுவாங்கல்ல. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம்
1972. ஓகேவா? அதுக்கு அடுத்த வருஷம் புலிகள் திட்டம் ப்ராஜெக்ட் டைகர், என்ன பேருமா? ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற புலிகள் திட்டம் கொண்டு வரப்பட்டது. புலிகளை பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது 1973. அந்த வருஷம் தான் இந்தியாவோட நேஷனல் அனிமலா எதை சொல்றாங்க? பெங்கால் டைகரை சொல்றாங்க, மறக்க கூடாது. சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்தது 2023ல. எப்போ ப்ராஜெக்ட் டைகர் தொடங்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு 50 ஆண்டு நிறைவடைந்தது. அதை முன்னிட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அதோட பேர் என்னமா? பிக் கேட்ஸ். என்ன பேரு? பிக் கேட்ஸ் அலையன்ஸ். சரியா? பெரும் பூனைகள் கூட்டணி. ஒரு 7 வகையான பெரும்பூனைகள், சிங்கம், புலி, ஓகேவா, கருஞ்சிறுத்தை, பேந்தர், ஜாகுவார், சரியா, ஜாவால ஜாகுவார், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி, ஓகே, அந்த பேந்தர், அந்த மாதிரி ஒரு 7 வகையான பெரிய பூனை இனங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி இந்த புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டு 50வது ஆண்டை முன்னிட்டு என்ன கூட்டணி அறிவித்தார்? பிக் கேட்ஸ் அலையன்ஸ். இதற்கான ஹெட் குவார்டர்ஸும் இந்தியாவிலே அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. முக்கியமான ஏரியாமா, அவ்வளவு ஏரியாவை நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. எங்க எப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பான முறையில தொகுத்து கொடுத்துருக்கோம். நம்மளோட எஃபெக்ட் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரி, அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு சிறப்பான முறையில கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா தேர்வுகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. சரியாமா? அடுத்து பின்கோடு, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படி சொல்றாங்களே, இந்த நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம இன்லேண்ட் லெட்டர், ஓகே, அந்த போஸ்ட் கார்டுல யூஸ் பண்ணும்போது ஒரு 6 இலக்க எண் பயன்படுத்தப்படும். அந்த 6 இலக்க எண் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட வருஷம் 1972. போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் முடிஞ்சா அந்த 6 இலக்க நம்பரும் எதை குறிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. அந்த 6 இலக்க நம்பர்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஒவ்வொரு நம்பருக்கும் எந்த பகுதி யாருக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்குது, கவனமா. அடுத்து சிம்லா பேக், முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க. 1971ல, சரி, 1971ல என்ன நடந்தது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு கிழக்கு பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் பிகேம் பங்களாதேஷ். எப்போ? 1971ல. அதனை தொடர்ந்துதான் எந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது? சிம்லா ஒப்பந்தம். சரியா? இந்திரா காந்தி அவர்களுக்கும் பூட்டோ, சரி, அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் பூட்டோ அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இனிமே சண்டை போடக்கூடாது, அமைதியா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒப்பந்தம் என்ன பேரு? சிம்லா ஒப்பந்தம் 1972. அந்த ஒப்பந்தம் தான் இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க? ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறமா. சரியா? அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ். சரிங்களா? நோபல் பரிசு, ஓகேவா, முதல் முறையாக மொத்தம் 5 துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு வந்தது. எப்பத்துல இருந்து? 1901ல இருந்து 1968 வரைக்கும். சரியா? 68ஆம் ஆண்டு தான் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை சேர்க்கிறாங்க. 69ஆம் ஆண்டு முதல் முறையாக எதை கொடுக்கிறாங்க? பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. கவனமா இருங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு என்ற முதல் நபர்கள் 2 பேர். ஒருத்தங்க ராக்னர் ஃப்ரிஷ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டின்பெர்கன் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அது இந்த வருஷம் 1969. இது எல்லாமே 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள். எவ்வளவு பெரிய விஷயங்களை தொகுத்து கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. அதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுதான் நம்மளோட ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த எஃபர்ட் போடுறது உங்களுக்காக தான். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரியாமா? அடுத்து பாதித்த காரணிகள். இந்த 4 ஐந்தாண்டு பாதித்த காரணிகள். ஒண்ணு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தோ பாகிஸ்தான் வார் 1971 வங்கதேசம் உருவானது. அடுத்து பங்களாதேஷ் அகதிகள் வருகை. போருக்கு பிறகு பங்களாதேஷ்ல இருக்க விருப்பம் இல்ல அப்படி சொல்லிட்டு வங்கதேச நாட்டை சேர்ந்தவங்க எங்க வர ஆரம்பிக்கிறாங்க? இந்தியாவுக்குள்ள. அதனால உள்நாட்டு கலவரம், குழப்பங்கள், இடம், உணவு தட்டுப்பாடு, இப்படி நிறைய விஷயங்கள் வருது. இந்த பங்களாதேஷோட அகதிகள் இந்தியாவிற்கு வருகை புரிய ஆரம்பித்த பிறகு. சரியாமா? அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டம். அதுல 5வது ஐந்தாண்டு திட்டம் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள். சரிங்களா? இன்றைய தினத்திற்கான கேள்விகள் 3வது ஐந்தாண்டு திட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? பாத்துக்கோங்க. எந்த ஐந்தாண்டு திட்டம் கார்கில் யோஜனா என்று அழைக்கப்படுகிறது? சரியா? அது இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. அடுத்து இந்தியாவில் எத்தனை முறை ரூபி டிவேல்யூவேஷன், வெளிநாட்டு கரன்சி ஒப்பிடும் பொழுது நம்முடைய கரன்சியோட மதிப்பை எத்தனை முறை இதுவரைக்கும் குறைச்சிருக்கிறாங்க? டேட் வருஷத்தோட சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். அது வந்து 2வது கேள்வி. 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய வளர்ச்சி மாதிரியை அடிப்படையாக கொண்டது? சரியாமா? அது வந்து அடுத்த கேள்வி. அடுத்ததாக பாருங்க, எம்ஆர்டிபி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஓகேவா? அது 4வது 5வது கேள்வி வச்சுக்கோமா. அடுத்ததாக இந்திய ரூபாய் நோட்டில் காந்திஜியின் உருவப்படம் முதல் முறையாக எந்த கரன்சி நோட்ல எந்த வருஷம் இடம்பெற்றது? ஓகேவா? அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தம் எப்போது கையெழுத்திடப்பட்டது? அதுல யாரெல்லாம் கையெழுத்திட்டாங்க அப்படிங்கறத மறக்காம பதில்களை சொல்லுங்க. சரியா? அடுத்ததாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு எப்போது சேர்க்கப்பட்டது மற்றும் எப்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதெல்லாம் கேள்விகளுக்கான பதிலா சொல்லுங்க. பதில்கள் தெரியாதவங்க வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பார்த்துட்டு ஆன்சரை சொல்லுங்க. நம்முடைய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.